எல்லாம் கவனமாக கேளுங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா, இந்த வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ஹிந்தி மொழியில் எழுதினார் யார்? ஷாங்கிருத்யாயன். ஓகேவா, ராகுல ஷாங்கிருத்யாயன். அது இருக்கட்டும். அவர் எங்கே இருந்து எழுதினார்னா 1942 ஹஜ்ராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது அவர் எழுதியிருக்காரு. எது? வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிறத ஹிந்தியில் எழுதியிருக்கிறாரு இந்த ஷாங்கிருத்யாயன் 1942. இந்த நூலை கணமுத்தையா அப்படிங்கிறவர் 1949 தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இதுதான் கொஷின். கணமுத்தையா தான் கண்டிப்பாக ஆன்சரில் இருக்கும். வால்காவிலிருந்து கங்கை வரை யார் எழுதுனான்னு கேட்டால் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1949. ஓகேவா, இது ஒரு கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எந்த கொஷின்ஸும் எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ 1914 கணமுத்தையா. இது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது ஆக்சுவலி. இந்த வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்னாலே ரொம்ப கனமாக தான் இருக்குது. ஸோ கணமுத்தையா ஒரு கொஷின் சொல்லியிருக்கேன், நல்லா கவனமாக இருக்கணும். இந்த பாடத்துலேருந்து கண்டிப்பாக வரும். அடுத்து திருவிளையாடல் புராணம் எழுதினது யார்? பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் எழுதினது யார்? பரஞ்சோதி முனிவர். ஓகேவா. நான் அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பாரு. இதில் கேட்குறாங்க, என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, எல்லா பாட்டுமே வாசித்து வச்சுக்கணும். இது ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா, கேள்வி நான் இந்த சொல்லும் பொருளும் படிச்சிட்டோன்னா அந்த பாட்டில் தான் இந்த சொல்லும் பொருளும் வருதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது திருவிளையாடல் புராணம், அதை எழுதினது யார்? பரஞ்சோதி முனிவருங்கிறது தெளிவாயிடும். இப்போ பாருங்கள், கேள்வி நான் அப்படின்னா நூல் வல்லான். கொஸ்டின் கேட்குறவங்க கேள்வி நான் அப்படின்னா அப்போ அவங்க அந்த புக்கில் எப்படி இருக்கணும்? வல்லானாக இருக்கணும். ஸோ நூல் வல்லான். கேண்மை நான் அப்படின்னா ஃப்ரெண்டு, நட்பினன். பணுவல் அப்படின்னா நூல். தார் அப்படின்னா மாலை. ஓகேவா, இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் இந்த பாருங்கள், கழிந்த பெரும் கேள்வினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால். இதை வாசித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் கிடைக்கும் இந்த சொல்லும் பொருளும் படிச்சிங்கன்னா. அதை வச்சு இது திருவிளையாடல் புராணம். ஏன்னா 1 மார்க்கில் நமக்கு 11th 12th கொஷின்ஸ் 13 14 15 கொஷினில் 13 14 15 என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த திருவிளையாடல் புராணம், அந்த பரிபாடல் கீரந்தையார் அவங்கள்லேருந்து வர்றது தான். அதில் ஒரு சொல்லும் பொருளும் வந்துடும். பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்பாங்க, அந்த பாட்டில் இருக்க மோனை எதுகை கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த பாட்டு யார் எழுதுனா அந்த பாட்டோட டைட்டில் என்ன, ஒரு சொல்லும் பொருளும் ஒரு எதுகை மோனை கேட்டுருவாங்க. சரியா. அடுத்து ஆலவாய்னா மதுரை, தார்னா மாலை, இறந்த அப்படின்னா கடந்த. இதில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். தார்னா மாலை 2 டைம் இருக்குது. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆலவாய்னா மதுரை. ஓகேவா. அடுத்து முனிவு அப்படிங்கிறது சினம். முனிவுனா சினம், கோபம் சொல்லுவாங்க. அடுத்து வேற என்ன? நீபவனம். ரிப்பீட்டட் கொஸ்டின். நீபவனம்னா கடம்பவனம். கோச்சிக்கிட்டு போயிடுவார்ல கடவுள், நீபவனத்தை விட்டு கடம்பவனத்துக்கு போயிடுவார். ஸோ நீபவனம், அந்த நீபவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கடம்பவனம், நீபவனம்னா என்னென்னா கடம்பவனம் அப்படின்னு. இது பாரு, கதலினா வாழை. ஒரு பழமே இருக்குது கதலி பழம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாழைப்பழம்னு ஞாபகம் வச்சுக்கோ கதலினா. பூகம் அப்படின்னா கமுக்கு. இந்த கொட்டைப்பாக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த பாக்கு மரம் நிறையா இருக்கும். ஸோ பூகம்னா கமுக்கு, கமுகுன்னு சொல்லுவாங்க, பாக்குன்னு அர்த்தம். சரி, அப்போ கமுகுனா என்னென்னா பாக்கு, பூகம்னா என்னென்னா கமுகு. ஓகேவா, இது இருக்கணும். கதலிகை அப்படின்னா கொடி. கதலிங்கிறது வாழை அப்படின்னு அடிக்கணும். கதலிகைனா கொடி. ஓகேவா, இது கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு தான் முக்கியம். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காணருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்ன நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்னா அப்படின்னு சொல்லி பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பார் பாட்டை. இந்த பாருங்கள், இலக்கண குறிப்பு. கேள்வினான் அப்படின்னா வினையாளனையும் பெயர். ஓகேவா, கேள்வினான் அப்படின்னா
வினையாளனை பெயர். ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, கேள்வினான் அப்படின்னா என்ன? வினையாளனையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் இம் வந்தால் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? எண்ணும்மை. தனிந்தது தனி, இத்து இந்தானது, இத்து ஆ கூட்டல் தூ. தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். போச்சு. தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். ஸோ இத்து கூட்டலா தா. அதுக்கப்புறம் யார் இருக்கா? தூ மட்டும் இருக்குது. இது வந்து பப்ளிக் கொஸ்டின். தனிந்தது தூ. தனிந்ததுல அந்த தூ அப்படியே தான் வரும். அது பிரித்து விட்றாத. இத்து கூட்டல் ஊன்னு பிரிச்சிடாத. தனிந்தது எப்போவுமே தூ அப்படியே தான் இருக்கும். இந்த கொஷினுக்கு கீவேர்டு என்னமா? தாள ஆரம்பிக்கும், தூள முடியும். சரியா? தாள ஆரம்பிக்கும், தூள முடியும். அந்த கொஷின் வந்தால் தாள ஆரம்பித்து தூளே தான் முடியணும். அப்படி பகுதி, சந்தி, இறந்த கால இடைநிலை, சாரியை, படற்கை, வினைமுற்று, விகுதி. ஓகேவா? இந்த இதை படிச்சுக்கோ. மாசர விசித்த வார்ப்புரு வல்பின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாசர விசித்த வார்ப்புரு வல்பின் அப்படின்னு சொல்கிறது எதுனா புறநானூறு. ஓகேவா? அது ஒன்றும் இல்லை. ஒரு மன்னன் வந்து மன்னனை பார்க்க ஒரு புலவர் வர்றாராம். அந்த புலவர் வந்து அவரோட ரொம்ப என்னடா இன்னும் மன்னன் வரலேன்னு டயர்டாகி அவரோட அரசு கட்டில் உட்காந்துருப்பார்ல, அதில் படுத்து தூங்கிட்டாரு. அச்சோ, புலவர் எவ்வளோ டயர்டாக இருக்காருன்னு சொல்லி மன்னன் வந்து கவரி வீசிய மன்னர்னு சொல்லுவாங்க. கவரி மான் அப்படிங்கிறதுல வந்து நாங்களாம் கௌரிமான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. கௌரிமான் அப்படிங்கிற மானில் இருக்க அந்த முடியால் செய்யப்பட்ட ஒரு விசிறி இருக்கும். அது யாருன்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. ஓகேவா? அந்த மன்னர் பேர். அந்த புலவர் வந்து கண்ணை விழித்து பார்த்து மோசிக்கிறார். அந்த புலவரோட பேர். அது ஒரு கதை. இந்த மாசர விசித்த வார்ப்புரு வல்பின் யாருன்னா நீங்கள் புறநானூறு. புறம்னு அதை அடிக்கணும், கரெக்டாக அடிக்கணும். இந்த டைட்டில் தான் கேட்பாங்க. மாசர புறநானூறு. பரஞ்சோதி முனிவர் யார்? திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர். இது மட்டும் உனக்கு போதும். சரியா? அடுத்து புதிய நம்பிக்கை எழுதினது யாது? கமலாலயன். அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு புக் எழுதியிருப்பாங்க. உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா யார்? கமலாலயன். சரியா? என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். இது போதும். இதில் அடுத்து இலக்கணம் பாரு. இலக்கணத்தில் வந்து இது ரொம்ப முக்கியம். வலு எது, வளாநிலை எது அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? செலியன் வந்ததுன்னு சொன்னால் என்ன? வலுனா மிஸ்டேக், வளாநிலைனா கரெக்டாக இருக்கிறது. ஓகேவா? வலுனா மிஸ்டேக்காக இருக்குன்னு அர்த்தம். அது என்ன மிஸ்டேக்குன்றது தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாரு, வலு அதாவது தப்பு. செலியன் வந்ததுன்னு சொல்லாமா? ஒரு உயிரில்ல ஜீவனை தான் வந்துச்சு போணுச்சு சொல்லுவாங்க. ஸோ செலியன் வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் வளாநிலையில். ஸோ இது திணை. பால் அப்படின்னா கண்ணகி உண்டான் அப்படின்னு சொல்லாமா? கண்ணகின்றது யார்? கேர்ள். ஸோ அங்கே உண்டாள் அப்படித்தான் வரணும். சரி, இது பாலில் மிஸ்டேக். விச் மீன்ஸ் திணைங்கிறது வந்து பின்னாடி, இப்போ ஒரு பர்சனோட நேம் முன்னாடி வரும், பின்னாடி வந்து அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சரி, இதுவும் அப்படித்தானே அப்படின்னா கண்ணகி உண்டாள் அப்படி உண்டாள்னு வரணும். இங்கே உண்டான் பின்னாடி உள்ளது தான் பார்க்கணும். இந்த மாதிரி வந்ததுன்னு வந்து அங்கே திணையே தப்பு. உண்டான் அப்படிலாம் வந்துச்சுன்னா அதில் லேடிஸ் நேமை கொடுத்துட்டு உண்டான்னும் ஜென்ஸ் நேமை கொடுத்துட்டு உண்டாள்னு கொடுத்தா அங்கே பாலில் மிஸ்டேக்கு, ஜெண்டர்லேயே மிஸ்டேக்கு. ஸோ இடம் நீ வந்தேன், நீ வந்தாயின்னு தான் சொல்லணும். நீ வந்தேன் அப்படி சொல்லக்கூடாது. நேற்று வருவான்னு யாராவது சொல்லுவாங்களா? நேற்று வந்தான், அது முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போ காலத்திலே மிஸ்டேக். ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதான்னு கேட்கலாமா? தப்பு. 2 விரலை காட்டி தான் கேட்கணும். ஸோ இது கொஸ்டினே தப்பு. ஸோ வினா வலு. அடுத்து கண்ணன் எங்கே இருக்கிறார்னு கேட்டால் கண்ணாடி பைக்குள் இருக்கிறதுன்னு சொன்னால் கண்ணன் எங்கே இருக்கிறான்? அந்த கடைகிட்ட நிற்கிறான், அங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான்னு தான் சொல்லணும். கண்ணாடி பைக்குள் இருக்கிறதுன்னு சொன்னால் அங்கே விடையும் மிஸ்டேக். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் தப்பு. தென்னை தோப்புன்னு தான் சொல்லணும். சொல்கிறேங்க, இங்கே மரபே என்னவா இருக்குது? மிஸ்டேக்காக இருக்குது. வாழைத்தோட்டம்னு சொல்லலாம்.
ஆனால் தென்னந்தோப்புன்னு தான் சொல்லணும், தென்னந்தோட்டம்னு சொல்லக்கூடாது. தோட்டம்னா ஒரு கார்டன், சின்ன இது தென்னந்தோப்புன்னு தான் சொல்லணும். சரியா? வலு அமைதினா என்னன்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. தப்பு தான் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான், இது இடவலுவமைதி. ஓகேவா? வாடா ராசா வாடா கண்ணா பால்வமைதி. புக் பேக்கில் இருக்கிறது படித்தா போதும். என்ன இருக்குன்னு பார்க்கலாமா புக் பேக்கில்? அங்கே பாருங்கள். கீழ்காண்பனவற்றில் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது அப்படின்னா, இதில் எது பிறமொழிய? கம்பராமாயணம். கம்பராமாயணம் வடமொழியில் வான்மீகி அவர் தான் எழுதியிருப்பார். அதை கம்பர் தமிழில் கம்பராமாயணம்னு படைச்சிருப்பார். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார்? இறைவன். சரியா? இடைக்காடனாருங்கிறது புலவர். அந்த புலவரோட பாட்டை சி அப்படின்னு சொன்னவர் மன்னன். ஃபஸ்ட் ஆப்ஷன் இ வருது பாருங்கள், மன்னன், அப்புறம்தான் இறைவன். உவப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்திணையாக கொள்வது என்ன? ஒரு அக்ரிணையை உயர்திணையாக சொல்கிறது திணை வலுவமைதி. அதான் இப்போ ஒரு மாடு வருதுன்னா வாடா கண்ணா வாடா ராசா அப்படி கூப்பிட்றது ஆக்சுவலி நம்ம மனுஷங்களை தான் அப்படி கூப்பிடுவோம். ஒரு என் அம்மை வந்தால், என் அப்பன் வந்தான் அப்படிலாம் சொல்கிறது ஒரு செல்லமாக நம்மளே பேர் வச்சு. இப்போ வீட்டில் நாய்க்குட்டிக்கு ரோசின்னு பேர் வைக்கிறோம்ல, அப்படித்தான். சரியா? திணை வலுவமைதி. ரவீந்திரநாத் தாகூர் வங்காளத்தில் எழுதின அந்த கீதாஞ்சலி அதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கே நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ வங்காளம், ஆங்கிலம், ஆப்ஷன் பி வரணும். படற்கை பெயரை குறிப்பது எது? படற்கைனா அவர். ஓகேவா? அடுத்து குருவினா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இதில் 3வது கொஷின் பகுபத உறுப்பிலக்கணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கைடை பார்த்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ. அடுத்த சிறுவினா படிக்க முடியலன்னா விட்டுருங்க, வேறு வழி இல்லை. ஏதேனும் 2 வலுவமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குகன்னு சொல்லும்போது நீ ஒரு திணை வலுவமைதி, கால வலுவமைதி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுனீன்னா 5 மார்க்ஸ் கிடைக்கும். நெடுவினாவையும் விட்டுருங்க, பாஸ் பண்ணுறதுக்கு தான் வழி சொல்கிறேன். அடுத்து படிவத்தை நிரப்பியே ஆகணும். படிவம் நமக்கு 5 மார்க்கு. சரியா? நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். புதையல். ஓகேவா? நெகிழி பொருட்களை, அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தல் நிலத்தடி நீர் வளத்தை குன்றச் செய்யும். அப்படியே ஆர்டர் படி எழுதுனா போதும். புதையல், புதைத்தல். காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. 2வது தான் ஃபஸ்ட்டில் வருது. சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அதை நான் உன்னை சுட்டி காட்டுறேன், இப்படி பண்ணிட்டேன்னு உடனே அது உனக்கு சரி இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. சுட்டல், சுட்டி காட்டல். ஓகேவா? காற்றின் மெல்லிய தொடுதல் செகண்டு தான் ஃபஸ்ட்டாக வருது, ஃபஸ்ட்டு டேஷில். பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான பூக்களை தொடுத்தல். தொடுத்தல்னா பூ கட்டுறது. தொடுத்தல் பூக்களை மாலையாக்கிக்கிறது. தொடுத்தல் வேற, தொடுதல் வேற. ஓகேவா? பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. இது ரிப்பீட்டடாக வரும், பார்த்துக்கோ. 2 மாறி மாறி வருது. ஓகேவா? காட்சி காணுதல் கண்ணுக்கு நல்லது. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. நடித்தல் கூடாது. ஒரு பொது வாழ்வில் நம்ம நடிச்சிட்ருக்கக்கூடாது. நடிப்பில் அந்த அப்படியே ஆர்டராக வருது. நடித்தல், நடிப்பு. ஓகேவா? அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் வகை எழுது ஒரே பாயிண்ட்ஸ் போட்டுக்குங்க. பள்ளியில் நான், வீட்டில் நான். இது கேட்டாங்கப்பா ஒரு டைமு. நீங்களே படித்து உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதிக்கங்க. டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு, கல்ச்சர்னால் பண்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ்னால் மனித வளம், டிரான்ஸ்ஃபர்னால் மாறுதல், மல்டிமீடியானா பல்துறை ஊடகம். ஓகேவா? இயல் 4 இவ்வளோதான். இதில் நீ படிக்க வேண்டியது 2 மார்க்ஸ் மட்டும்தான். அதுவும் ஈஸியான கைட் பார்த்து படிச்சுக்கோ. பள்ளியில் நான், வீட்டில் நான். இதை முடிச்சுருங்க. இதை முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க. ஓகே, டன்.